ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த சில பேர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நான் நினச்சேன். அப்போவே வந்து இந்த வீடியோ வந்து போடணும்னு நினச்சிருந்தேன். பட் வந்து போட முடியல. இப்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு போடுறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் எந்த மாதிரியான ரேங்க் பொசிஷனில் வந்து இருந்திருக்கேன். டெஸ்ட் பேட்சில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்து, நீங்கள் போய் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்ஸ்டியூட்லாம் போகல. நான் வந்து வீட்டில் இருந்து தான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான். நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் எந்த இதுவும் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை. நான் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட ஸ்கோரும் வந்து கேட்டாங்க. நான் அப்போ வந்து நான் செக் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் மட்டும் என்ன கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அது மட்டும் நான் செக் பண்ணேன். அந்த சேலஞ்ச் பண்ணுற கொஸ்டின்ஸ் மட்டும் நான் செக் பண்ணேன். தமிழுக்கும் நான் செக் பண்ணி வச்சிருந்தேன். ஜிகே வந்து அவ்வளோவா செக் பண்ணல. மிஸ்டேக் மட்டும் செக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணது. நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நானே வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் டெஸ்ட் பேட்சில் வந்து என்னவா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். நான் டாப்பரா இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இல்லை ஆவரேஜுக்கும் கீழேயா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டணும். என்னோட பேர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ராகுல் காந்தி கே. இதுதான் என்னோட பேர். ஸோ 179 அப்போது நான் எடுத்தது அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்டார்டிங் காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நான் வந்து அதிகமாக எடுத்திருப்பேன். இது வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருப்பேன் இந்த டெஸ்ட் பேட்சில். ஸோ 76th ரேங்க்கு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஸ்கோர் எடுத்தாலே ஒரு டாப்பர் ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு போட்டியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம எழுதுகிற கொஸ்டின் வந்து இங்கே டெஸ்ட் பேட்சில் எழுதுகிற கொஸ்டினுமே கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து வைப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி காட்டிலும் டஃப்பாக வைப்பாங்க டெஸ்ட் பேட்சில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்கே 28th ரேங்க். இது வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் எடுத்தது. 187 வந்து எடுத்திருப்பேன். அடுத்ததான் இது வந்து சந்தோஷ் மணியில் வச்சது. நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் வந்து இவங்களதில் வந்து சரியாக நான் ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வச்ச ரேங்க் இந்த டெஸ்ட்லாம் வந்து நான் அட்டன் பண்ணேன். ஒரு 4-3 டெஸ்ட் அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன் கடைசியாக வச்சதில். அப்போ வந்து என்னோட ஸ்கோர் வந்து அபோவ் 180 தான் இருக்கும். ஸோ இந்த இதில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பேன், 182 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி வந்து வாங்கியிருப்பேன். அதுலேயுமே 180 அபோவ் தான் எடுத்திருப்பேன். சந்தோஷ் மணியில் ரொம்பவே கஷ்டமாக தான் செட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் செட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ்லாம் சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். அப்படி வச்ச டெஸ்ட்டில் கூட வந்து நான் ஹை ஸ்கோர் தான் வந்து நான் எடுத்தேன். நான் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட நான் ப்ரிப்பரேஷன் பண்ணது வந்து இந்த எக்ஸாமுக்கு தான் 1 இயராக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் சும்மா ஒரு 2 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி தான். அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து இப்போ சொன்னால் இந்த உலகம் வந்து நம்பாது. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜெயிச்சதுக்கு அந்த ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னோட ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கேட்டவங்களுக்குலாம் பர்சனலாக நான் சந்தித்த சில விஷயங்கள் இதை நான் இங்கே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இவ்வளோ நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் என்ன ஸ்கோர் எடுத்திருந்தேன், என்ன மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணேன். இது வந்து சும்மா உங்களுக்கு 4 டெஸ்ட் தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டணும்னு காட்டியிருக்கேன். எல்லா டெஸ்ட்லையுமே நான் இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணுவேன். அபோவ் 170 தான் ஸ்டார்டிங்கில் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ரீசெண்ட் டைமில் அந்த எக்ஸாமுக்கு முந்தின டைமில் வந்து 180 அபோவ் தான் நான் எடுப்பேன். 180, 185 அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஒரு டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 193 எடுத்திருந்தேன். ஸோ அப்போ இது இப்படி நம்ம ஸ்கோர் பண்ணாலே அது ஒரு டாப்பர் ரேஞ்சில் தான் வந்து போயிடணும். ஒரு 150க்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு 160க்கு மேலே எடுத்தாலே இந்த டெஸ்ட் பேட்சில் எடுத்தாலே கொஞ்சம் நம்ம டாப்பரில் வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போது நான் எக்ஸாம் எப்படி ஃபீல் பண்ணேன், எப்படி எனக்கு இருந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கூட வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. அதெல்லாம் நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வந்து வந்துடுறேன். இந்த எக்ஸாம் வந்து அன்றைக்கி நடக்கும்போது அன்றைக்குமே வந்து கஷ்டம் தான். பஸ்ஸு கிடைக்கல. ரொம்ப இத்தனைக்கும் நான் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் தூரமாகவே வந்து போட்டிருந்தாங்க. 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். அப்படி வந்து பஸ்ஸு கிடச்சி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் எக்ஸாம்குள்ளே நுழைஞ்சா அங்கே வந்து சில ரூல்ஸ் வந்து போடுறாங்க. அவங்களுக்குமே சரியாக இது வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்காம இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் நாங்கள் தான் வந்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து 9:20க்கு தான் கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, 9:30க்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ரவுண்டு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி சொன்னதையும் நாங்கள் வந்து அந்த மேம் கிட்ட, எங்களுக்கு வந்து இன்விஜிலேட்டர் மேம் கிட்ட வந்து சொன்னப்போ, அப்படிங்களா, சரி ஓகே, அந்த சார் வரட்டும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் வந்து வரவும் இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 9:25க்கு ஓப்பன் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த கொஸ்டினை செக் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த இதில் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, கொஸ்டின்ஸ்லாம் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, ஃபுல் பேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கே 9:35 ஆயிடுச்சு. 9:35 தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணது. அதுக்கப்புறம் வந்து எழுதிட்டே இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஹால் 1ஆம் நம்பர் ஹால் எனக்கு போட்டிருக்காங்க. அது கேட்டுக்கு முன்னாடியவும் வெளியிலேருந்து சவுண்டு வருது. இந்த எக்ஸாம் எழுதும்போது சார்னு, ஏன்னா லேட்டாக வந்தவங்க எல்லாம் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க, சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கோம். எக்ஸாம் எழுதிட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு காலம் 2வது காலம் இருக்கும் இல்லையா, அந்த 2வது காலம்லாம் முடிச்சிட்டேன். 2வது காலம் முடிச்சுட்டு 3வது காலம் போயிட்டுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க,
கேமரா தூக்கிட்டு வந்துட்டு அந்த அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ரவுண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுங்க, இந்த இதெல்லாம் வந்து காட்டுங்க, இந்த OMR ஷீட்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து காமிச்சு, ஸோ இப்படியெல்லாம் இருந்தது. இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணவே கூடாது. ஒரு எக்ஸாம் நடக்கும்போது 3 ஹவர் வந்து தான் இருக்குது மொத்தமேவும். அந்த 3 ஹவருக்குள்ள தான் அந்த காம்படிஷனே இருக்குது. அந்த காம்படிஷனுக்குள்ளே ஜெயிக்கணும் அப்படின்னா அவ்வளோ நாள் வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் பெரிய விஷயமா தோணும். அப்போது இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, இன்விஜிலேட்டருக்கும் சரியான கைடன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் நிறைய தேர்வர்கள் மூலயமா நான் இங்கே வந்து வைக்கிற ரெக்வஸ்ட். ஸோ இப்படியெல்லாம் இருந்தது. அந்த எக்ஸாம் வந்து ஒரு பதட்டத்தோடு தான் நான் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருக்கேன். பட் இருந்தாலும் என்ன தான் ஒரு டாப்பராகவே இருந்தாலும் கூட அந்த எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் பதட்டம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும், பயம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். கொஸ்டின் எப்படி வந்தாலும் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கும். ஆனாலும் சின்ன பதட்டம், ஏதாவது வந்து ஒன்று நடந்துருமோ, ஒரு தடங்கள் நடந்துருமோ, அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து தமிழ் கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் தமிழ் வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் தான் வந்து டஃப்னு நான் நினைக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், தமிழ் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு வரும்போது நான் மொத்தமாக வந்து 6 ரவுண்டு அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கொஞ்சம் ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் வரதுக்கு, தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வருது. அப்புறம் செகண்ட் ரவுண்டில் கன்ஃபியூஷனான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறது. அப்படியே தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு, ஃபிஃப்த் ரவுண்டு, சிக்ஸ்த் ரவுண்டு வரைக்கும் வந்து வந்தேன். எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன். இந்த தமிழ் தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து பண்ணி விட்டுருச்சு. எப்படின்னா 80 கொஸ்டின்ஸ் தான் நான் கரெக்டாகவே அட்டன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும். ஏன்னா நான் டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து 95 அபோவ் தான் எடுப்பேன். 97, 95லாம் வந்து ரொம்ப ரேர் தான் எனக்கு. 98, 99, 97, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எடுப்பேன். எனக்கு கம்மியாக வந்து வரவே வராது. ரொம்ப ரேராக தான் வந்து ஏதாவது கொஸ்டின் வந்து அவங்க அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஏதாவது மிஸ்டேக் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 93, 94 வந்து வந்திருக்கும். அது ரொம்ப ரேர் தான். ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. மற்ற எல்லா டெஸ்ட்லையுமே நான் வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோர் தான் நான் எடுப்பேன். ஆனால் இங்கே வந்து தமிழில் வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா 80 கொஸ்டின்ஸ் தான் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்குது. மிச்சம் ஒரு 20 கொஸ்டின்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து 2 ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது. இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. அந்த லைக் வந்து யோவான் கொஸ்டின். ஏன்னா அந்த அருளப்பன் யோவான் இருக்கும்போது நம்ம வந்து ஹிந்து ஸ்டூடெண்ட், நம்ம வந்து பைபிள்லாம் வந்து படிக்க மாட்டோம். நம்மளுக்கு அப்போ என்னன்னே தெரியாது. எக்ஸாம் ஹால் வந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, பைபிள் இருக்குது, பைபிளில் தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல் புக்கில் வந்து 2 யோவான் அப்படின்லாம் கொடுக்கவே கிடையாது. ஒரே ஒரு யோவான் தான். நம்ம என்ன நினச்சிருப்போம், சரி டிஎன்பிசி வந்து ஒரிஜினல் நேமுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வந்து டிக் பண்ணியிருப்போம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிக் நேம் தான் வந்து அருளப்பன். அந்த அருளப்பனை வந்து கொடுத்துருக்காங்க. திருமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு இருக்காங்க. திருமுழுக்கு அப்படின்றது அவரோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அவருக்கு அளித்த பட்டம் தான் அந்த திருமுழுக்கு. யோவான் அப்படின்றது தான் அவருடைய ஒரிஜினல் நேமே. 2 யோவான் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த தேம்பாவணி வந்து பொய்யாயிடாது. தேம்பாவணியில் இருக்கிறது வந்து 2 யோவான் கிடையாது, ஒரே ஒரு யோவான் தான். திருமுழுக்கு யோவானாலும் சரி, அது யோவானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது சரி ஆர்குமெண்ட் வரும். அதனால வந்து நான் அந்த டாபிக் போல. இப்போ நான் இதுக்கு வந்து வந்துடுறேன். அந்த கொஸ்டின் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் அந்த வணிக அறிவியல் கொஸ்டின் அதுவும் ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அந்த ஒரு கொஸ்டின். ஸோ இப்படியே வந்து அந்த இதுவா அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு அந்த ஒரு 5 கொஸ்டின். மிச்சம் 15 கொஸ்டின்ஸ் வந்து பிளாங்க். என்னன்னே தெரியல, எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா நான் சிறப்பு தமிழ் வந்து நான் படிக்கவே இல்லை. சிறப்பு தமிழில் எப்போவுமே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வராது, 1-2 கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். பட் சிறப்பு தமிழ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே கேட்டாங்க. கொஞ்சம் பேசிக்காக கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அதுலேயும் போயிட்டு டிஃபிகல்ட் ட்விஸ்ட் அந்த லைக் வந்து தாதா சாஹேப் பால்கே வருது, அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு ஃப்ளூக்கில் தான் நான் கரெக்டாக வந்து போட்டேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இங்கே லக்கும் வந்து ப்ளே ஆயிருக்கணும். 95லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஃபுல்லாகவே படித்து எல்லாத்தையும் படித்து வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ளூக்கில் போட்டதும் வந்து கிளிக் ஆகிருந்திருக்கணும். 90, 95, ஒரு 85 எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து ரொம்ப குட் ஸ்கோர் தான் தமிழை பொறுத்தளவுக்கு. என்ன பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த டைம் தான் வந்து என்ன பண்ணேன்னா தமிழ் நியூ புக்கு 6th to 12th அட்டை, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு வந்து படித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து படித்து இவ்வளோத்தையும் படித்து வந்து என்னால் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின் தான் வந்து போட முடிஞ்சு. ஆனால் நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 90 கிட்ட. அப்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஈஸின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நல்லா படிக்கலையோ அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்கள் நல்லா தான் வந்து படிச்சிருக்கீங்க. அந்த கொஸ்டின் வந்து அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்றவங்க ஈஸின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் எனக்கு வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கணும், நான் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து நல்லா தான் படிச்சிருக்கீங்க. நீங்கள் படிச்சதுலேருந்து வந்திருக்கா, அவ்வளோதான். அதுதான் மேட்ரு. அதில் வந்து நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலையா, அதுதான் விஷயம். மற்ற கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்து விட்டுடுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்களா. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு பர்சனல் ஃபீலிங் வந்து தமிழ் வந்து டஃப். ஓகேங்களா, ஒரு 80 கொஸ்டின்ஸ் தான் நல்லா படிச்சவங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க வந்து போட முடியும். அதுக்கு மேலே போடணும் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருக்கணும். அந்த எக்ஸாம் டைமில் ஃப்ளூக் வந்து கொஞ்சம் போட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் லக்கில் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் லைக் வந்து எனக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியாது. இது வந்து நம்ம ஆப்ஷன் ஒமிட் பண்ணாலுமே, இந்த 2 ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணாலுமே இந்த ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் நம்ம பி ஆப்ஷன் வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், பி ஆப்ஷன் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அப்படி போட்டிருந்தா தப்பு தான். நிறைய பேர் வந்து இது வந்து தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுமே எனக்கு இதுவா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக யோசிச்சு வந்து நல்லா யோசிச்சு வந்து இந்த வந்து போட்டேன். ஸோ இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது தமிழ்லேயும். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து
இந்த கொஷின் வந்து எனக்கு அவ்வளோவா கஷ்டமாக தெரியல. ஏன்னா அந்த புலன் அப்படின்ற விஷயத்தை பார்த்தே நான் பல்லுன்னு வந்து போட்டுட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோவா தெரியல. அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இந்த கொஷின்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றதே தெரியல எனக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் வந்து அவ்வளோவா இல்லை. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நல்லாவே பார்த்தேன். இந்த கொஷின் தான் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் கரெக்டாக தான் யோசித்தேன் ஸ்டார்டிங்கில். பட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த புலமை அப்படின்போது தெப்போமி, புலமை கதிரவன் தான் தெப்போமி. அந்த புலமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் வந்து அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து எந்த ஆப்ஷன் ஓவே சாமிநாதரா தெப்போமியா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தப்பாக தான் போட்டேன் இந்த கொஷினை. அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்து இதுவும் வந்து டஃப் தான். எனக்கு டஃப்பானதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இவ்வளோ நான் நல்லா படித்தோம், எனக்கு வந்து எதெல்லாம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு. இந்த கொஷினுமே 12th சிறப்பு தமிழ்லேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நான் எப்படி போட்டேன்னா, சரி ஓகே புதுசாக இருக்குது நேமு, ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டான நேம்க்கு தான். ஏன்னா குப்பரா தெரியும், கல்கி தெரியும், புதுமை பித்தன் தெரியும். அப்போ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன், டிஃப்ரெண்ட் கொஷின். ஸோ அப்படின்னும் போது சரி ஃப்ளூக்கில் வந்து PS ராமையா போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு விட்டேன். ஸோ அது வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இது வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் தான் வந்து குழப்பி விட்டுட்டாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு CY தாமோதரனார். பட் டெஸ்ட் பேட்சில் வந்து ஆன்சர் கீழே வந்து ஆறுமுக நாவலர். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வைக்கிறவங்களாம் ப்ளீஸ் வந்து இந்த ஆன்சர் கீழெலாம் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த மாற்றி கொடுத்துருங்க. கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஏன்னா நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது இந்த ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நான் CY தாமோதரனார் தான் குறித்தேன். பட் ஆறுமுக நாவலர்னு கொடுத்துறாங்க. அப்போ எனக்கு எக்ஸாம்லையும் போயிட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. CY தாமோதரனாரா ஆறுமுக நாவலரா? அப்போ நமக்கு டெஸ்ட் பேட்சில் வந்து ஆறுமுக நாவலர் தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஆறுமுக நாவலரவே டிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிக் பண்ணி விட்டேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த டெஸ்ட் பேட்ச் வைக்கிறவங்கலாம் நீங்களே தப்பாக வந்து கொடுத்துட்டாலும் கொஞ்சம் பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து அதில் இருக்குது. அடுத்ததாக இந்த கொஷினுமே கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது 12th இருந்து தான் கேட்டிருக்காங்க. யோசிச்சு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கரெக்டாக தான் போட்டேன். இந்த கொஷின் இதுதான் சுத்தல்ல விட்டது. என்ன ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணது, எனக்கு வெறுக்கவே வச்சது, தமிழவே வெறுக்க வச்சது வந்து இந்த கொஷின் தான். ஏன்னா இதுக்கு 4மே வந்து ஆப்டாகவே கிடையாது. இந்த 4 ஆப்ஷனுமே வந்து வரவே வராது. எந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சப்போஸ் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி விட்டோம்னா வேறு ஏதாவது, நான் வந்து B தான் வந்து கரெக்டாக போட்டேன் 6வது ரவுண்டில். அப்போ போட்டுட்டு வந்து ஒருவேளை 5 ரவுண்ட்லேயுமே யோசிச்சது என்னன்னா, ஒருவேளை இதை கரெக்ட்னு சொல்லிடுவாங்களோ இல்லை இதை கரெக்ட்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நான் இந்த கொஷின் வந்து B தான் குறிச்சுட்டேன். பாருங்கள், தமிழில் இப்போ 64வது கொஷின் வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ நான் இது வரைக்குமே எத்தனை கொஷின் வந்து சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அந்த சில பேருக்கு வந்து அந்த ராமன் வந்தான் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து டவுட்டாக இருந்திருக்கும். எனக்கு வந்து அது டவுட் இல்லை. ஸோ என்னோடது தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த கொஷினுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த இதில் கொஞ்சம் குழப்பி விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதே மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கும் வந்து வரும். ஓகேங்களா, எனக்கு தமிழ் பொறுத்தளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லை, GS பொறுத்தளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லை. மேக்ஸில் தான் 3 கொஷினுமே கேர்லெஸ் மிஸ்டேக் அதில் தான் போயிடுச்சு. இதுவுமே வந்து 12th தமிழ் தான். இதுவே யோசிச்சு வந்து தான் கரெக்டாக போடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இதுவுமே 12th சிறப்பு தமிழ் தான். பட் நான் வந்து 2வது ரவுண்டில் யோசிச்சு வந்து போட்டேன். இந்த மணி, இந்த மொழி, இந்த கோவை இதெல்லாம் இப்படி தான் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து படிக்கவே இல்லை. அப்புறம் சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு பேசிக்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். டேரெக்டாக இந்த கொஷின்லாம் வந்து 11 என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அப்படியே கொஷின் ஈஸின்ற மாதிரி சொல்லிட முடியாது. கொஷின் வந்து ஓவராலாக தான் பார்க்கணும். வெறும் 2-3 கொஷினை பார்த்துட்டு வந்து ஈஸின்னு வந்து சொல்லிடக்கூடாது. அது மாதிரி படித்தவங்களுக்குமே ஒரு சில கொஷின் ஈஸியாக இருந்தாலுமே அது கஷ்டமாக தான் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த டைமிங்கில். இந்த கொஷினுமே எனக்கு கொஞ்சம் 2 ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இது 10th புக்கில் இருக்குதான், இதுதான் வரும்னு நான் எனக்கு கெஸ்ஸிங் தான். பட் வந்து இந்த ஆன்சரை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். எப்படி நான் சூஸ் பண்ணேன்னா, போன வருஷமும் அழகிய சொக்கநாதரை பேஸ் பண்ணி வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வருஷமும் அதை கேட்டிருப்பாங்களோன்னு நினச்சி அப்படி டிக் பண்ணி விட்டேன். ஆனால் நான் யோசிச்சது வந்து கரெக்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அப்புறம் இந்த கொஷின் இது வந்து யோசிக்கிற மாதிரி தான், ரொம்ப யோசிச்சு தான் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அனைத்தும் சரி, ஏன்னா ஒன்றே ஃபஸ்ட்டு வந்து தப்பு. அப்போ இங்கே எல்லாமே வந்து ஒன்றுன்னு வந்து கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி அனைத்தும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஆனால் இந்த 3வது ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கும். பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க. அப்புறம் இந்த கொஷினுமே யோசிச்சு தான் கரெக்டாக போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டேரெக்டாக இல்லை. இது டேரெக்டாக இல்லாததுனால தான் தப்பு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து புக்கில் வந்து டேரெக்டாக கிடையாது, ரொம்ப உள்வாங்கி ஒரு இன்டேரக்டாக கேட்ட மாதிரி இருக்குது இந்த கொஷின்லாம். அடுத்ததாக இந்த ஒரு கொஷின் நல்ல வேளை பாரதிதாசன் வந்து இல்லை ஆப்ஷனில். பாரதிதாசன் இருந்திருந்தால் கன்ஃபியூஷன் ஆகிருந்திருக்கும் எனக்கு. இந்த கொஷினில் எந்த காலத்தில் எடுத்தாங்கன்னே தெரியல. 1980களில் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது இந்த கொஷின்லாம். ஐயோ இது எங்கே படித்தோம், இது நான் படித்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ படித்து வந்து இந்த கொஷினை இப்படிலாம் கேட்டிருக்காங்களே, இதை நம்ம படிக்காம விட்டுட்டோமா அப்படின்லாம் புக்கு வந்து தேடிலாம் பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இது ரொம்ப ஓல்டு எடிஷனில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக
நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 12th இருந்தும் கேட்டிருக்காங்க, 11th இருந்தும் கேட்டிருக்காங்க, சிறப்பு தமிழ்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி வந்து கேட்கவே மாட்டாங்க. ஒரு 5 கொஸ்டின் கிட்ட, அதிகபட்சமே 5 கொஸ்டின் கிட்ட தான் வந்து 11th 12th வந்து போவாங்க. இல்லைனா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது கூட வந்து போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா வெறும் 2 கொஸ்டின் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப்ல கேட்ட மாதிரி இருந்தது. மிச்சம் 98 கொஸ்டினுமே வந்து புக்லயே வந்து இருக்குது, டேரெக்டாகவே இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கன்ஃபியூஷன் தான் ஆச்சு. கன்ஃபியூஷன் ஆகி என்ன ஆன்சர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி கவிதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிறப்பு தமிழில் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கிலலாம் வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா, சிறப்பு தமிழை பார்க்காம ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த உணர்ச்சியை பார்த்துட்டு நம்ம வந்து நாடகம்னு வந்து போட்டிருப்போம் சில பேர் வந்து. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த 100 கொஸ்டினில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டடு, இதுவா அதுவா, இந்த கொஸ்டின்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, இதெல்லாம் 11th 12th போயிருக்காங்க, சிறப்பு தமிழ் போயிருக்காங்க, இப்படி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாகுமா அப்படின்னு கேட்டால், இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து 95 கூட எடுப்பாங்க, 90க்கு மேலேயுமே எடுப்பாங்க. பட் அது மேட்ரு கிடையாது. ஏதோ 1-2 பேர் வந்து அந்த மாதிரி எடுக்கிறாங்க, 95 கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களாம் நல்லா படிச்சிட்டாங்க, நம்ம நல்லா படிக்கல அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. நம்மளும் நல்லா தான் படிச்சிருக்கோம். நம்ம படிச்சதை வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளும் நல்லா தான் அட்டன் பண்ணியிருந்திருப்போம். படிக்காத வச்சு கேட்கும்போது ஏதாவது நிறைய பேருக்கு வந்து ஃப்ளூக்கு, லக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு டஃப் அப்படின்றது வந்து அவ்வளோவா தெரியல. எனக்கு வந்து ரொம்ப டஃப் அப்படின்னா, நான் இது ரொம்ப லென்த்தாக போகும் இந்த வீடியோ அப்படின்றதுக்காக ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். சயின்ஸ் வந்து எனக்கு டஃப்பாக இருந்தது. சயின்ஸும் நான் படிச்சிருந்தேன். சயின்ஸில் வந்து ஒரு 7 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்களா, 7-8 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் தான் ஈஸியாக இருந்தது. மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்றதே தெரியாத மாதிரி இருந்துச்சு அந்த எக்ஸாம் ஹாலில். அதுக்கப்புறம் வந்து சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற பார்ட்டு கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸி தான். ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் ஈஸி, 2 கொஸ்டின் தான் டஃப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு. மற்ற பார்ட்டில் பாலிட்டி அந்த மாதிரிலாம் அதுதான் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுச்சு. அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின், ட்ரெடிஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நான் இப்போ கரண்ட்டாக ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் படித்தேன். 7 மந்த்ஸ் வரைக்கும் படித்தேன். 7 மந்த்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கரைச்சி குடிச்சிட்டு போயிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து வாங்கி படிப்பேன். டெய்லி வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். கட் பண்ணி வச்சு புக்கில் நோட்லாம் வந்து ஒட்டி வச்சு அதை எடுத்து அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டு, ஸோ அப்படி வந்து பண்ணிட்டு போய் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டஃப்பாக தான் இருந்தது. ஏன் டஃப்னா, அவங்க ரொம்ப ஓல்டுக்கெலாம் வந்து போயிட்டு கேட்டுட்டாங்க. ப்ளஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த ஓல்டு ஜிகேலாம் வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் சம் டேட்டாஸ்லாம் வந்து பாயிண்டில் வச்சு துல்லியமாக அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்போது அது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், நல்லா படித்தவங்களுக்குமேவும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பாதிக்கு பாதி தான் வந்து போட முடியும். ஃப்ளூக்கில் போடுற மாதிரி இருந்தாலுமே பாதிக்கு பாதி தான் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, 6 கொஸ்டின் தான் வந்து போடுற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு மேலே வந்து போடுறது கஷ்டம். அது கூட அந்த 6 கொஸ்டினுமே ஃப்ளூக்கில் போட்டால் தான். அப்புறம் மேக்ஸ் வந்து பர்சனலாக சொல்லணும்னா மேக்ஸ் வந்து எனக்கு வந்து ஈஸி. ஓகேங்களா, 25 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி, 2 கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு டஃப்பாக இருந்தது எக்ஸாம் ஹாலில். இந்த 25 கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து 22 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து கரெக்ட் மேக்ஸில் மட்டும். ஏன் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த எக்ஸாம் டைம் வந்து அந்த முடிய போகிற டைமு, இதில் வந்து அந்த இன்விஜிலேட்டர் வேறு வந்து அந்த டைம் முடியறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணணும், இந்த கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணணும். ஆனால் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து அவசரப்படுத்துறாங்க. சீக்கிரமாக இது பண்ணுங்கள், நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் அவசரமாக போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த கொஸ்டின் இது வந்து நான் கரெக்டாக தான் போட்டேன். இந்த விக்னேஷ் கொஸ்டின் இந்த லாஸ்ட்டாக இந்த ஓராண்டின் அப்படின்றத வந்து பார்க்காம விட்டுட்டேன். ஸோ 2 ஆண்டுகளுக்கு அவர் கடனாக கொடுத்தார் அப்படின் போது நான் போட்டேன். 400 ரூபாய் வந்துருச்சு. 400 ரூபாய் வந்தோடனே நான் இங்கே ஆப்ஷன் பார்த்துட்டு 400 ரூபாய் டிக் பண்ணிட்டேன் அந்த அவசரத்தில். ஆனால் லாஸ்ட்டாக இந்த லைனில் இந்த ஓராண்டின் லாபம் என்ன, இந்த ஓர் அப்படின்றத பார்க்கல, லாபம் மட்டும் பார்த்தாச்சு, ஓர் அப்படின்றத வந்து பார்க்கல. ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின் வந்து தப்பாயிடுச்சு. அதே மாதிரி இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1120 ரூபா வந்து கொண்டு வந்துட்டேன். அந்த 60 வந்து சேர்க்கணும், ப்ளஸ் 60 வந்து சேர்க்காம போட்டதெல்லாம் கரெக்டாக தான். ஃபஸ்ட்டு வந்து 60, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த 1120 ரூபா அதையும் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1180 ரூபா வரும் இந்த கொஸ்டினுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை கால்குலேட் பண்ணாமல் அந்த அவசரத்தில் வந்து இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பியர் சம் வரும், ஸ்பியரில் ஹெமிஸ்பியர், அதான் அந்த அவசரத்தில் வந்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஹெமிஸ்பியர்னு படிக்காமல் ஸ்பியர்னு படிச்சிட்டேன். ஸோ ஸ்பியரில் தான் வந்து இன்ஃபினிட்டி இருக்கும், ஹெமிஸ்பியரில் வந்து வெறும் ஒன்று தான் அந்த பெரிய சர்க்கிள் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிருந்ததுன்னா நான் கரெக்டாக போட்டிருப்பேன். பட் வந்து நம்ம வந்து குத்தம் வந்து சொல்ல முடியாது, காரணம் வந்து சொல்ல முடியாது. இந்த டிஸ்டர்பன்ஸ்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக அட்டன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த படித்தவங்களுக்கு உண்டான அந்த காம்படிஷன் வந்து கொஞ்சம் இருக்கும்.
நிறைய பேர் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ்னாலே அந்த எஃபோர்ட்டை வந்து சரியாக வந்து அவங்கனால வந்து இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது வந்து என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ நம்ம நல்லா படிக்கல, மற்றவங்கலாம் நல்லா படிச்சு ஈஸின்னு சொல்கிறாங்க, நம்ம நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலே சொல்லணும்னா இந்த கொஷின் வந்து மாடரேட் தான். ஓகேங்களா? போன வருஷம் கொஷினோட அந்த ஒரு பேட்டர்ன் வேறு, இப்போது இந்த டைம் கேட்ட கொஷினோட பேட்டர்ன் வந்து வேறு. தமிழே வந்து டோட்டலாக நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழே வந்து டஃப் தான். படித்தவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஃப்ளூக்கில் வந்து யார் வேணாலும் 50 கொஷின் 60 கொஷின் 70 கொஷின் வரைக்கும் கூட வந்து போடலாம். ஏற்கனவே படிச்சதை வச்சுட்டு நான் படிக்கவே இல்லை ஆனால் 70 கொஷின் போட்டேன், படிச்சிருந்தா நிறைய கொஷின் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு உண்மையான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக சொல்கிறேன், 80 கொஷின் கூட நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே ஒவ்வொரு கொஷினும் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போடணும். ஒரு டெஸ்ட்டில் 170 எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் உங்களால் 171 எடுக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ போராட்டம் போடணும், அவ்வளோ எஃபோர்ட் போடணும். சப்போஸ் 167 165 வாங்குறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும், ஓகே நம்ம வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டும் கூட வந்து என்னது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படிக்காமல் நான் இவ்வளோ மார்க் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக வந்து சொல்கிறாங்க. அது வந்து அவங்களோட அப்போ இருக்கிற கெப்பாசிட்டி அந்த மாதிரி. ஃப்யூச்சரில் அவங்க ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்க, அந்த காம்படிஷனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அப்போ தெரியும் அவங்களுக்கு வந்து என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யாரும் வந்து ஒரி பண்ணிக்காமல் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து கஷ்டமாக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கா, ஆனால் மற்றவங்களுக்குலாம் ஈஸின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்ததுக்கு உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருந்தது அது மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஓகே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அதே மாதிரி தவறுகளும் நிறைய பண்ணணும். என்னடா இவன் தவறுகள் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு கேட்டால், தவறுகள் நம்ம நிறைய பண்ண தான் அதை அடுத்த டைம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். தவறே பண்ணாமல் நம்ம போனோம் அப்படின்னா என்ன தப்பு நம்ம விடுவோம் அப்படின்றதே தெரியாது. ஸோ என்ன தப்பு விடுவோம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான், நம்ம மிஸ்டேக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து அதை கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரே டைமில், அதாவது இப்போ இன்னைக்கு வந்து டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 10 கேர்லெஸ் மிஸ்டேக் வருது அப்படின்னா நாளைக்கும் அது ஒரு 10 கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வருது அப்படின்னா ஒரே நாளில் குறைஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த டெஸ்ட்டில் தான் வந்து குறையும். ஒரு 2 கேர்லெஸ் மிஸ்டேக் 3 கேர்லெஸ் மிஸ்டேக் வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து போக வேண்டாம். ஓகேங்களா? ஒரு 3 4 அது அவ்வளோதான், அதுதான் லிமிட். ஏன்னா நல்ல ஸ்டேட் டாப்பர் எடுக்கிறவங்க கூட ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, 1 2 அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இப்படி இருந்திருக்கு அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதிலேருந்து வந்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. என்ன மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம படித்ததை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிறோமா, படிக்காததை எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம ஃப்ளூக்கில் போடுறது கரெக்டாக தான் இருக்கா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்தோனையும் என்னோட இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவே சும்மா ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன். பட் நான் அசிங்கப்பட்டிருப்பேன், நிறைய கஷ்டப்பட்டிருப்பேன், என்னோட வேதனைகள் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும். எங்கள் வேலை இல்லை அப்படின்றதுக்காக அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு உலகம் வந்து இருக்குது. அந்த உலகத்தை வந்து பிரேக் பண்ணணும், அந்த உலகத்தை வந்து உடைக்கணும். அப்படி தப்பாக பேசுகிறவங்க வந்து இருக்கவே கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த தப்பாக பேசுகிறதுனால தான் நம்ம முன்னேறோம் அப்படின்லாம் வந்து கிடையாது. இந்த தப்பாக பேசுகிறதுனால நிறைய பேர் அவங்க லைஃப்பை இழந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்காக படிங்க. உங்கள் ஜாப் நீங்கள் என்ன போக போகிறீங்களோ அதை லவ் பண்ணி படிங்க, அதை விரும்பி படிங்க. படிக்கிற விஷயம் வந்து நீங்கள் இந்த வேலைக்கு போகிறேன், எனக்கு இதுதான் வந்து முக்கியம், எனக்கு இதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு படிங்க. இந்த உலகம் வந்து தப்பாக பேசுது, இந்த அத்தனை பேர் வந்து என்னை தப்பாக பேசுகிறாங்க, அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து முடியாது. ஏன்னா அது வந்து போயிட்டே இருக்கும், அது வந்து முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் படிப்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் படிப்பை லவ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து ஆகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.